பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பின் பிரே டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிருல் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித ஸ்தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களின் மொழிபெயர்ப்பு தொடர் இன்றைய தொடர் 245வது தொடராக இருக்கிறது. வழமை போன்று நாங்கள் முதலாவதாக புனித மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நேர்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அந்த ஹுத்பாவை மஸ்ஜிதுல் ஹராத்துடைய பிரதம ஹதீப் அப்துர் ரஹ்மான் அஸ்ஸுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் திறந்தார்கள். நலவுகளை பெறுவதற்கான சில மைட்கற்கள் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் சோதனைகளும் ஃபித்னாக்களும் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் வெற்றிக்கான வழியை ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு அறிவாளிகளும் அவர்கள் நேரான வழியை தேட வேண்டும். சோதனைகளின் போது, ஃபித்னாக்களின் போது, பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அவர்கள் மோசமான சிந்தனைகளை விட்டும் வெளியேறி சீரான பாதையின் பக்கம் அவர்கள் நடப்பதை ஒரு அறிவாளி தெரிவு செய்வார். நல்லவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி நடந்த அந்த பாதையை அவர் தெரிவு செய்வார். அதே போன்று அந்த நேரான பாதை ஒரு மனிதன் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவருடைய உள்ளத்திலே உறுதியான ஈமான் ஏற்பட வேண்டும், சீரான கொள்கை இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய முன்னோர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையிலே அவர்கள் இருக்க வேண்டும். புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதர்களில் சிறந்த காலம், மனிதர்கள் வாழக்கூடிய காலங்களில் சிறந்த காலம் என்னுடைய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய 3வது நூற்றாண்டு. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், உங்களில் ஒருவர் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற விரும்பினால் மரணித்து சென்ற முன்னோர்களை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் தற்போது வாழக்கூடியவர்கள் ஃபித்னாக்களில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். முன்னோர்களை பின்பற்றி நடப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை தழுவக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கும். அவர்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள். அவருடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களில் ஒருவர் நபி அவருடைய பாதையை தெரிவு செய்வதாக இருந்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதையை, சஹாபாக்களுடைய பாதையை தெரிவு செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் உள்ளம் பரிசுத்தமானது, அவருடைய உள்ளத்தில் ஆழமான அறிவு இருந்தது. அவர்கள் மிகவும் எதையும் அலட்டிக் கொள்ளாதவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அந்த அருமை தோழர்களை அல்லாஹு தாலா தெரிவு செய்திருக்கிறான். மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். எனவே அந்த சஹாபாக்களுடைய வழிமுறைகளை தேடி பின்பற்றுங்கள் என அவர்கள் நேரான பாதையில் இருந்திருக்கிறார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்ட பிரபல்யமான கருத்தை கொண்டு அப்துர் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவை ஆரம்பித்தார்கள். அதே போல் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சில சுன்னத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்கள் எங்களுக்கு சில சுன்னத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். அவைகளை நாங்கள் எடுத்து நடப்பது குர்ஆனை எடுத்து நடப்பதற்கு சமனாகும். இவராலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை மாற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்வதற்கு யாராலும் முடியாது. யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் எடுத்து நடப்ப அவர் தான் நேர்வழி பெற்றவர். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கொண்டு உதவி பெறுவாரோ அவர் உதவி செய்யப்பட்டவராக மாறுவார். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை விட்டு இதர வழிகளை பின்பற்றுவாரோ அல்லாஹு தஆலா அவரை வழிகெடுத்து விடுவான். அல்லாஹ் அவரை நரகத்தின் பால், அவரை நரகத்துக்கு அனுப்பிவிடுவான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இந்த உம்மத்தின் கடைசி காலத்திலே வாழக்கூடியவர்கள் சீர்பெற்று வாழ வேண்டுமாக இருந்தால் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்தவர்கள் எதன் மூலமாக சீர்பெற்று வாழ்ந்தார்களோ அதன் மூலமாகத்தான் அவர்களால் சீர்பெற்று வாழ முடியும். ஒரு கவிதையை சொல்கிறார்கள், அவர்கள் அர்த்தத்தை விளங்கினார்கள், அவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள், அல்லாஹுவை அவர்கள் திக்ர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அடியார்களே, எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறையை பார்க்கக்கூடியவர், முன்னோர்களுடைய வழிமுறையில் எங்களுக்கான சில அழகான வழிகாட்டல்கள் இருக்கிறது. அது சீரான நேரான பாதை எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய வழிகாட்டல்களை போல அல்ல இஸ்லாத்துடைய வழிகாட்டல். எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழிகாட்டல் மிக அழகானது, அற்புதமானது. அதில் முதலாவது ஏகத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அல்லாஹ்வுக்கு நிகராக இணையாக யாரையும் நாங்கள் உலகத்திலே ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. அவன் பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஷூரா 11வது வசனம். எனவே சிலைகளையோ கபறுகளையோ நாங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் உதவி தேடக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அறிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தமான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சூரா அஸ்-ஸுமர் 3வது வசனம். எனவே அடுத்ததாக 2வது மைல்கல் என்னவென்றால், முதலாவது ஈமான் தௌஹீத் ஏகத்துவம், 2வது இஹ்லாஸ். எங்களுடைய பேச்சு எங்களுடைய செயலிலே மன தூய்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்ற தன்மை இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-பையினா 5வது வசனத்தை சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை இஹ்லாஸோடு பரிசுத்தமான உணர்வோடு எண்ணத்தோடு அவர்கள் வணங்குவதற்காகத்தான் அவர்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறது. அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்றால், மனிதர்கள் மறுமையில் அல்லாஹ்வை கண்களால் காணுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்,
அந்த நாளிலே சில பேருடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருக்கும், பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ்வை பார்த்தவர்களாக அவருடைய முகங்கள் இருக்கும். சூரா கியாமா 22-23 வசனம் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பௌர்ணமி இரவிலே எங்களிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், நீங்கள் கியாமத்துடைய நாள் எப்படி நீங்கள் இன்று இரவு பௌர்ணமியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது போன்று கியாமத்துடைய நாளை அல்லாஹ்வை உங்களுடைய கண்களினால் நீங்கள் காண்பீர்கள், அதை விட்டு நீங்கள் தடுக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அவனை காணக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவானாக என்று துஆ செய்துவிட்டு, அடுத்ததாக மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றுதான் பிரச்சனைகள், சோதனைகள் ஏற்படுகின்ற போது சின்ன விடயமாக இருக்கலாம், பெரிய விடயமாக இருக்கலாம், குர்ஆனின் மூலமாக அல்லது ஹதீஸின் மூலமாக அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், சூரா அன்-நிஸா 59வது வசனம், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், ஏதாவது விடயத்தில் நீங்கள் முரண்பட்டுக் கொண்டால் முதலாவது அல்லாஹ்விடத்திலே செல்லுங்கள், குர்ஆனை பாருங்கள். அதில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நபியிடத்திலே வந்து நபியுடைய சுன்னாவை பாருங்கள். நீங்கள் முஃமின்களாக உலகத்தை அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்ததாகவும் அது அழகானதாகவும் இருக்கும். சூரா அன்-நிஸா 59வது வசனம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாம், அது படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, அது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல்-இன்சான் 23வது வசனம், இந்த குர்ஆனை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். எனவே குர்ஆனில் சந்தேகமான விடயங்கள் வந்தால் அதை முஹக்கம் என்று சொல்லக்கூடிய உறுதியான ஆயத்துக்களின் மூலமாக அதை நாங்கள் தெளிவு பெற வேண்டும். குர்ஆனிலே மேலோட்டமாக சொல்லப்பட்ட விடயங்களை விளக்கமாக சொல்லப்பட்ட முபையன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனங்களின் மூலமாக தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதாவது மூடல்கள் எங்களுக்கு இருந்தால் தெளிவான ஆயத்துக்களின் மூலமாக விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய அந்த நஸ்ஸுகளுடைய வார்த்தைகளுடைய வெளிரங்கத்துக்கு எங்களுக்கு குளறுபடிகள் ஏற்படுகின்ற போது, முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போது அதற்கான தெளிவான வசனங்களின் மூலமாக அதற்கான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படையான விடயமாக இருக்கிறது. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எது தோதுவாக இருக்குமோ அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் எங்களுடைய முன்னோர்கள் குர்ஆனும் ஹதீஸுக்கும் தோதுவானதை அவர்கள் எடுப்பார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படக்கூடியதை விட்டு விடுவார்கள். குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்ட விடயங்களை விட்டு எங்களுடைய முன்னோர்கள் ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டார்கள், அதுக்கு முரண்பட மாட்டார்கள். மனோ இச்சையின் மூலமாக, தன்னுடைய அறிவின் மூலமாக அவைகளுக்கு விளக்கம் சொல்ல மாட்டார்கள். அதே போன்று குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு எதிராக தன்னுடைய அறிவுக்கு படக்கூடிய விடயங்களை சொல்லி விளக்கம் சொல்ல மாட்டார். எனவே எங்களுடைய முன்னோர்களிடத்திலே குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனும் சுன்னாவும் அது ஒரு அடிப்படையாக காணப்பட்டிருக்கிறது. அது எல்லா விடயங்களுக்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தீர்வு இருக்கிறது, தீர்வை பெற்றிருக்கிறார்கள். நேர்வழிப்படக்கூடிய ஒவ்வொருவரும் அதன் பக்கம் செல்லக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். ஒரு கவிதையை ஹதீபார்கள் படித்தார்கள், உன்னுடைய எல்லா விடயங்களிலும் வஹியை நீ பற்றி பிடிக்கக்கூடியவனாக இருந்துவிடு, மனோ இச்சைகளை, வாயால் வெளியாகக்கூடிய வார்த்தைகளை நீ எடுக்காமல் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிக்கக்கூடியவனாக நீ இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கும் நபியுடைய சுன்னாவுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும். எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொண்டு வந்தார்களோ அந்த நபியுடைய சுன்னாவுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்தது மிக முக்கியமான விடயம் அறிவு, கல்வி போன்ற விடயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மார்க்க அறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சிறுவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் புதிய ஒரு கல்வி வருடத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள். கல்வியுடைய அந்த பெருமதி அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசிரியர்மார்கள் அவருடைய தூதை உலகத்துக்கு எத்தி வைக்கக்கூடிய விடயத்திலே மிக முக்கியத்துவம் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வி ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஆசிரியைகளை மதிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போன்று ஒழுக்க விழுமியங்களை உலகத்திலே கற்பிக்கக்கூடிய, எடுத்துச் சொல்லக்கூடிய இவ்வாறானவர்களுடைய விடயத்திலே நாங்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்ற விடயத்தை, இது கரிசனை காட்டுவது மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அடுத்த அடிப்படையான விடயம் என்னவென்று சொன்னால் ஒற்றுமை என்ற கயிற்றை நாங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றுமை என்னுடைய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்றாக, இஸ்லாம் வலியுறுத்திய விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்துவிடக்கூடாது. சூரா ஆல இம்ரான் 103வது வசனம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பது ஒற்றுமையாகும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த சமூகம் ஒருபோதும் வழிகேட்டிலே ஒன்றுபட மாட்டாது. எனவே பெரும்பான்மையான சமூகம் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதே கொள்கையிலே நீங்கள் இருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி ஒற்றுமையிலே இருக்கிறது. திருமிதியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் வெறுப்போடு பெரும்பான்மை சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வது, பெரும்பான்மையானவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கையில் உங்களுக்கு விருப்பமில்லாத விடயம் இருந்து வெறுப்போடு நீங்கள் இருப்பது, பிரிந்து உங்களுக்கு விருப்பமானவர்களோடு நீங்கள் பிரிந்து செல்வதை விட வெறுப்போடு பெரும்பான்மையானவர்களோடு நீங்கள் இருப்பது மேலானதாகும். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நாங்கள் ஒற்றுமையிலே நலவை கண்டோம், நல்லதை கண்டோம், உண்மை ஹக்கை கண்டோம், பிரிந்து செல்வதில் தோல்வியை கண்டோம், வழிகேட்டை கண்டோம், தண்டனையை கண்டோம்.
எனவே அதே போன்றுதான் எங்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு, தலைவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இது மார்க்கத்துடைய அடிப்படைகள் ஒன்றாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ்வினால் ஒரு துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆவை அல்லாஹ் எனக்கு கொடுத்தால் அதை நான் எங்களுடைய இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு அந்த துஆவை நான் செய்வேன், அந்த துஆவை கேட்பேன் என்று அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் குறிப்பிட்டார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஈமான்தாரிகளே, தூய கொள்கையில் இருக்கக்கூடியவர்களே, ஒற்றுமை என்ற அந்த விடயத்துடைய மகத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட வேண்டும், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. அப்படி நீங்கள் பிரிந்தால் தோல்வி அடைந்து விடுவீர்கள், உங்களுடைய சக்தி எல்லாம் குன்றி போய்விடும். சூரா அல் அன்ஃபால் 46 வசனம். இதுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய தெளிவான கொள்கையாக, மன்ஹஜாக இருந்திருக்கிறது, அவருடைய நிலைப்பாடாக இருந்திருக்கிறது, சீரான பாதையாக இருந்திருக்கிறது. கட்சி ரீதியாக, இயக்க ரீதியாக, குழுக்கள் ரீதியாக அவர்கள் பிரிந்து செல்லவில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒன்றுபட்டு மதித்து ஒருவர் இன்னொருவரை மதித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். சூரா ஆல இம்ரான் 103 வசனம். இதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு மன்ஹஜாக இருக்கிறது, இது எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. எனவே ஊர் ரீதியாக, இயக்க ரீதியாக, கிராம ரீதியாக பிரிந்து செல்வதல்ல, இதுதான் எங்களுடைய ஒரு பொதுவான தாவாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியை பின்பற்றுவதற்கு, இந்த சஹாபாக்களுடைய நேர்வழியை பின்பற்றுவது, பித்அத்தான விடயங்களை, நூதனமான விடயங்களை விட்டு தூரமாகுவது, மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களை விட்டும் தூரமாகுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பது, அவர்களை பின்பற்றுவதிலும் அவருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதிலும் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஆல இம்ரான் 31 வசனம், நீங்கள் அல்லாஹ் விரும்புவதாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக்கொள், நேர்வழியை பின்பற்றிக்கொள், நூதனங்களை செய்யக்கூடியவனாக நீ மாறிவிடாதே, அப்படி என்றால் உனக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வேதத்தை மார்க்கமாக நீ எடுத்துக்கொள், நபி அவருடைய சுன்னாவை நபி அவர்கள் கொண்டு வந்த சுன்னாக்களை பற்றி பிடித்துக்கொள், நீ வெற்றி அடைவாய் என்ற கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்கள் இங்கு ஒரு அடிப்படையான எங்களுடைய முன்னோர்களுடைய அடிப்படைகள் ஒன்று தெரியவர்கள். அதுதான் சஹாபாக்கள் எல்லோரையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு துஆ செய்ய, ரலியல்லாஹு அன்ஹு என்று சஹாபாக்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற போது அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். சஹாபாக்களை குறை பேசக்கூடாது, சஹாபாக்களை அற்பமாக கருதக்கூடாது, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விடயங்கள் நாங்கள் பேசக்கூடாது, அது அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அதே போன்று முஸ்லீம்களில் யார் என்ன பெரும்பாவம் செய்தாலும் அவர்களை நாங்கள் தக்ஃபீர் செய்யக்கூடாது, காஃபிர்கள் என்று சொல்லக்கூடாது. பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. யாரையும் காஃபிர் என்று சொல்வதற்கான அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. சஹாபாக்களுடைய விடயத்தில் நல்ல விடயத்தை நீ பேசு, நல்ல வார்த்தையை பேசு, சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவனாக மாறிவிடாதே. வஹி, குர்ஆன் சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறது. குர்ஆனில் சஹாபாக்கள் பற்றி பேசப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது என்ற அந்த கவிதையை படித்துவிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுன்னாக்களை பின்பற்றுங்கள், முன்னோருடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள், வெற்றி கிடைக்கும், ஈருலகத்திலும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி, இதுதான் என்னுடைய பாதை, சீரான பாதை, இதை பின்பற்றுங்கள், ஏனைய பாதைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அப்படி பின்பற்றினால் நீங்கள் நேரான பாதையை விட்டு வழி தவறி விடுவீர்கள், இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசமாகவும் நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய சூரா அல் அன்ஆமுடைய வசனத்தை அவர்கள் ஹதீபர்கள் ஓதிவிட்டு 153 வசனத்தை ஓதி முதலாவது ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் ஹதீப் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸுதைஸ் ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் சுருக்கமாக சில விடயங்களை ஞாபகப்படுத்தினார். அதாவது அல்லாஹ்வை புகழ்ந்து தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, என்னுடைய முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகள் ஒன்றுதான் நடுநிலை. எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய செயல்களிலே நடுநிலையை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அகப்பார்வையின் அடிப்படையிலே, தெளிவின் அடிப்படையிலே தாவாவில் ஈடுபட வேண்டும். உலமாக்களை மதிக்க வேண்டும், உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு இரக்கம் காட்டுவது, குறிப்பாக பலகீனமானவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, அவர்களோடு மிருதுவாக நடந்து கொள்வது, கனிவாக நடந்து கொள்வது, அவர்களோடு நாங்கள் கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது. நேர்மை நியாயத்தை பேணி நடப்பது, எங்களுக்கு மாற்றமான கொள்கையில் இருக்கக்கூடியவர்களோடும் நீதமாக நடந்து கொள்வது எங்களுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை, எங்களுடைய முன்னோர்கள் கடைபிடித்த அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாங்கள் வாழக்கூடிய கால ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலமாக, அதே போன்று குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை விட்டு மக்களை தூரமாக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சந்தேகங்களும் ஐயங்களும் எங்களுக்கு மத்தியிலே மேலோங்கக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். எங்களில் அநேகமானவர்கள் வெளிரங்கமான விடயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பிளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய முன்னோர்களுடைய மன்ஹஜை கடைபிடிக்காமல், அதனுடைய முக்கியத்துவத்தை பேணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாத்திலை கண்டு நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. உண்மையான பாதையை நீங்கள்
வெறுப்பாக பார்க்கக்கூடாது. ஏன் உண்மையை பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருப்பார்கள், பாத்திலை பின்பற்றக்கூடிய அதிகமாக இருப்பார்கள். எனவே மார்க்கத்துடைய அடிப்படைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் கூறக்கூடிய விழுமியங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வளர வேண்டும், ஒற்றுமை ஏற்பட வேண்டும், பிரிவினைவாதம் இல்லாமல் போக வேண்டும். அதே போன்று தீவிரவாதம் பயங்கரவாதத்தை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டும். இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்குவதை விட்டு நாங்கள் தூரமாக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்று யாரு இந்த உலகத்திலே தீவிரவாதத்தோடு பயங்கரவாதத்தோடு தீவிரமான சிந்தனைகளோடு உலகத்திலே செயல்படுவார்களோ அவர்களால் இஸ்லாத்தை பரப்பவும், அவர்கள் இஸ்லாத்துக்கு உதவு செய்யவும் இல்லை, குஃப்ரை ஒழிக்கவும் இல்லை, மார்க்கத்தை சீர் செய்யவும் இல்லை, உலகத்திலும் அவர்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கவும் இல்லை என்று சொல்லிவிட்டு இறுதியாக ஒற்றுமையின் பக்கம், இஸ்லாமிய ஐக்கியத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய பிரச்சனை சார்ந்த விடயங்களில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான பிரச்சனை தான் பிலஸ்தீனுடைய பிரச்சனை. அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. வரலாற்று ரீதியாக அதே போன்று மார்க்க ரீதியாக அந்த குதுஸுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுடைய உதவிக்காக வேண்டி நாங்கள் பாடுபட வேண்டும். எங்களால் முடிந்த கர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று அந்த மக்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த நாசகாரியங்களை விட்டும், அவர்களை சுற்றி வளைத்து அவர்களை படுகொலை செய்வது, அவர்களுக்கு அநியாயம் செய்வது, அவர்களை கசக்கி புழிவது, அவர்களை பசியிலே அவர்களை பட்டினியில் போட்டு அவர்களை பட்டினி கொலை செய்வது, இது போன்ற விடயங்களை விட்டும் அவர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற விடயங்களை செய்யக்கூடிய யூதர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், அவரை எச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீம்களும் அதே போன்று சமூக வலைத்தளங்களினூடாக, அலைவரிசைகளினூடாக, அதே போன்று நம்பிக்கையான ஊடகங்களினூடாக அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முன் வர வேண்டும். அவருடைய பசியை போக்குவதற்கு, சிரமங்களை போக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதிகமாக அவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும், மற்றவரிடத்தை துவா செய்யுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம்களுடைய விடயத்தில் யார் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அவர் முஸ்லீமே கிடையாது. அல்லாஹு தாலா இந்த ஊரை, ஏகத்துவத்துக்குரிய இந்த ஊரை பாதுகாத்தருவானாக. சுன்னத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஊரை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் துவா செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட அந்த ஹுத்பாவை விட்டும் ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் விடைபெற்று சென்றார்.